மயக்கம்மா கலக்கம்மா மனதிலே குழப்பம்மா. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னாள் முதல்வர் கலைஞர், முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா போன்றோருக்கு பிறகு ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த எதிர்நோக்குதலை எந்த தலைவர்களும் பூர்த்தி செய்யவில்லை. அதில் முதலில் மாற்றத்திற்கான தலைவராக வந்தவர் அண்ணன் வைகோ அவர்கள். அடுத்தபடியாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்தார்கள். அவரும் வெற்றி பெறவில்லை. மூன்றாவதாக தமிழ் தேசிய கனவுகளுடனும் திராவிட கனவுகளுடனும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவரும் வெற்றி கொடி நாட்டவில்லை. நான்காவதாக நாமெல்லாம் தமிழர்கள், திராவிடம் நமக்கு எதிரி, திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்று பேசிய செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தார்கள். அவர்களும் வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் ஆடும் ஆட்டம் மங்காத்தா ஆட்டம். என்ன ஆட்டம்? மங்காத்தா ஆட்டம். இப்பொழுது வாகை சூடவா தளபதியே, மக்கள் தளபதி விஜயை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கொடியில் வாகைப்பூ வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைய இளம் காளையர்களும் கன்னியர்களும் விஜயை கொண்டாடி தீர்க்கின்றார்கள். இந்த கொண்டாட்டம் அரசியலில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும். கண்டிப்பாக தமிழக அரசியலின் வெற்றிடத்தை தளபதி விஜய் அவர்கள் நிச்சயம் பூர்த்தி செய்வார்கள். வருகின்ற 2026 தேர்தலில் ஆட்சியில் மக்கள் தளபதி விஜய் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும். முடிந்தால் அவர்தான் முதல்வர். அவரை முதல்வராக்குவதற்காக தான் இப்பேற்பட்ட ஜன நெரிசல், ஜன கூட்டம். அடா அடா அடா.